2010 வந்து 7ஆம் மாதம் கப்பல் போகிறேன்னு பையங்கேருந்து கிளம்பி போனான். போய் 9ஆம் மாதத்தில் 28ஆந்தேதி கப்பல் பிடிபட்டுட்டு சோமாலியாவில் பிடிபட்டுட்டுன்னு ஃபோன் வந்தது. நாங்கள் ஃபோன் வந்த பிறகு மாவட்ட கலெக்டர்கிட்ட வந்து அந்த 2010 நாங்கள் கொண்டு மனு கொண்டு கொடுத்தோம். நடவடிக்கை எடுப்பதாக சொன்னாங்க. ஆனால் இந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. ஜிகே வாசன்ட்டே ஒரு மனுங்கிறது ஒரு மூலியமாக ஒரு மனு கொடுத்துருக்கோம். நாங்களும் ஒரு மனு கொண்டு நேரடியாக கொடுத்துருக்கோம். இதுவரை நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அது போக அதுலேருந்து 8ஆம் மாதம் கப்பலை ரிலீஸ் பண்ணிட்டான். ரிலீஸ் பண்ண பிறகு எங்களை பாம்பேயில் மீட்டிங்னு சொல்லி கம்பெனிக்கார வர சொல்லியிருந்தான். ONGC கம்பெனிலேருந்து நாங்கள் 7 பேர் ஃபேமிலியும் அங்கே பாம்பே போயிருந்தோம். அப்போ இந்த மாதிரி சோமாலியாவில் இல்லை 103 பேரை டெல்லி ராணுவம் கைப்பற்றி வச்சுருக்கு, அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கனால அவங்கள விட்டால் தான் அந்த 7 பேரை விடுவோம் அப்படின்னு 7 பேரை பணைய கைதியாக பிடிச்சி வச்சுருக்கதாக கம்பெனியில் சொன்னாங்க. அப்படியே சரி நாங்கள் உடனே கவர்மெண்ட்டை பார்த்து நடவடிக்கை எடுத்து 7 பேரை மீட்பதாக சொன்னாங்க. நாங்களும் ஊருக்கு வந்துட்டோம். பின்ன வந்து கம்பெனிலேருந்து எங்களுக்கு தந்த சம்பளத்தையும் நிப்பாட்டிட்டான். 8ஆம் மாதத்துல சம்பளத்தை நிப்பாட்டிட்டான். இப்போ கப்பலும் அவங்களுக்கு ரன் ஆகிட்டு தான் இருக்குது. பின்ன நாங்கள் எங்கள் மாலுமி சங்கத்து பையன்மார்ட்ட யூனியனில் போய் சொன்னோம். தெரிவித்த பிறகு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி மாலுமி சங்க பையன்மார் எங்கள் ஊர் ஃபாதர் தலைமையில் ஒரு 1500 பேருக்கு மேலே இருக்கும். நாங்கள் தூத்துக்குடியில் போய் உண்ணாவிரத போராட்டம் இருந்து இப்போ தற்சயமாக கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். அவனை வச்சா எங்கள் குடும்பத்தில் வாழ்வு இதுவரை 16 மாதம் ஆச்சு. எந்த விதமான இதுவும் தகவலும் தெரியல. அவன் ஃபோனும் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை, அப்படியே இருக்குது. நான் உடனே நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருந்தேன். முதல்ல நாங்கள் மனு கொடுக்கும்போது 8ஆம் மாதம் கொடுக்கும்போது அப்படி தான் சொன்னாங்க. இப்போ ஜனவரி மாதம் 6ஆம் தேதி மனு கொடுத்துருக்கு. உடனே நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லி இப்போ 1 மாதம் ஆச்சு. எனக்கு 5 பேர், 5 பையன், 5 பிள்ளைகள். அதில் 3ஆவது பையன் தான் இவன். மூத்த பட்டச்சி, 2ஆவது பையன், 3ஆவது பையன். 9ஆம் மாதம் சுவாமி நாட்டில் பிடிபட்டு ஃபோன் பண்ணான். சுவாமி நாட்டில் பிடிபட்டு ஃபோன் பண்ணான். அம்மா அப்படிங்க கப்பல் சுவாமி நாட்டில் பிடிபட்டுட்டுமான்ட்டு ஃபோன் பண்ணேன். நான் எல்லா இடமும் போய் சொன்னேன். சொல்லிவிட்டு அதுலேருந்து இதாக இருந்தது. அப்படியே இங்கே கம்பெனிலேருந்து எனக்கு காகிதம் வந்துக்கிட்டே இருந்தது. மாதந்தோறும் காகிதம் வரும். காகிதம் இருந்ததுன்னா நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாமே பார்த்தோம்னா கம்பெனிலேருந்து இங்கே வீட்டுக்கும் ஆள் வந்துருந்தது. எங்களுக்கு ஆறுதலையாக சொல்கிறதுக்கு வந்திருந்தாங்க. எது நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு நாங்கள் மீட்டு தந்துடுறோம், அதனால் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கோம்மா, உங்களுக்கு எந்த இதுவும் பயப்படாதீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு எதுவுமே வராது, உங்களுக்கு நாங்கள் மீட்டு தந்துடுவோன்னு அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு பிந்தி மறுநேரம் போய் இங்கே கம்பெனிக்கு மீட்டிங் போட்டிருக்கு, நீங்கள் வாங்கன்னு எங்களுக்கு பாம்பேக்கு சொன்னாங்க. நான் பாம்பேக்கு போயிருந்தேன். பாம்பேக்கு போயிருந்தாப்புலேயே அங்கே மீட்டிங் போட்டிருந்து நாங்கள் 7 பேர் அங்கே அதோட 15 பேர் இருந்த ஆளுக்கு எல்லாருமே அங்கே மீட்டிங் வந்திருந்தாங்க. வந்து எல்லாம் பேசுனாங்க. பேசி முடிச்சுட்டு எல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக நல்ல செய்தி உங்களுக்கு வந்துருமான்னாங்க. அந்த மீட்டிங் முடிஞ்சு வந்ததுலேருந்து அதான் மாதம் அந்த மாதத்துல தான் எனக்கு கடைசி லெட்டர் வந்தது. அதில் இருந்து எனக்கு லெட்டர் வரையில் புள்ள பேசுகிறது நின்றுட்டு ஒரு 8 மாதமாக அவன் பேசவே இல்லை. அதுக்கு முந்தைய போன வருஷம் இந்த வருஷம் கடைசியில் தான் ஒரு நேரம் பேசினாங்கிட்ட. ஏம்மா என்னம்மா எப்படி இருக்கீங்கன்னு 3 நிமிஷம் எனக்கு தந்துருக்காங்க பேசுகிறதுக்கு. ஏம்மா எப்படி இருக்கீங்க, என்ன நல்லா இருக்கியா, நீ எப்படியா இருக்கியான்னு கேட்டால் நல்லா இருக்கியாம்மா, இல்லைம்மா நீங்கள் இன்னும் ஒரு முச்சு எடுக்க இல்லையாம்மான்னா. அப்போ கடைசியில் அவள் அக்காக்காரியும் வேண்டியே பேசினான். பேசி அம்மா எல்லா இடமும் போய் எல்லாம் இது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, எனக்கு எல்லாம் இது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஐயா என்னட்டு பேசுனதுக்கு. ஏக்கா எனக்கு 3 நிமிஷம் சரியாக போகுது, எனக்கு ரொம்ப பேசாத என்னட்டு கடைசி வார்த்தை இந்த ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு வச்சுட்டான். ஏக்கா நீ இன்னும் அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துக்கணும். அப்போ நான் நினச்சிட்டேன், நம்ம பிள்ளை மனசை தடற விட்டுட்டு இவ்வளோ நாள் கரியாக பேசுகிறான், இப்போ மனசை தடற விட்டுட்டானே என்னட்டு. அதுவே இல்லை எனக்கு அப்பட்ட தூக்கமே கிடையாது. நான் அப்படி வேதனையில் இருந்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் அப்படி தான் இருக்கேன். இப்போ கூட இப்போ மறுபடி கூட எங்கள் வீட்டில் உள்ளவங்க பாம்பேக்கு மீட்டிங் போயிட்டு தான் வந்தாங்க. நல்ல பதில் தான் கிடைக்கும். அவனை வச்சு தான் எனக்கு எல்லாமே இது. நான் இன்னும் 2 குமாரி வச்சுருக்கேன். நான் நல்லதமாக இருப்பானேன்னு பார்த்தேன். ஆனால் இவன் இப்படி எனக்கு பிடிபட்டு இருந்து அவனுக்கு இவ்வளோ நாளும் பேசுனது நல்லதான் பேசினான். அவனுக்கே மனசு தடை விட்டுச்சு நம்ம போய் சேருவோமோ நம்ம அம்மா அப்பாட்ட இன்னட்டு அவனுக்கே மனசு தடை விட்டுட்டான். அதுதான் எனக்கு தெரியுது. அதாவது இப்போ டனிஷங்கிற எங்கள் புன்னக்காயில் சேர்ந்த ஒரு சீமனை பிடிச்சி வச்சுருக்காங்க. அவர் செயல்பண்ண வந்து MV ஆஸ்வால்ட் வெஞ்சருங்கிற கப்பலில் அவர் செயல் பண்ணார். அதாவது அந்த கப்பல் வந்து OMCங்கிற ஷிப்பிங் கம்பெனியை சேர்ந்தது. அது
2010 செப்டம்பரில் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ண அப்புறம் இப்போ ஒரு 15 மாதம் ஆச்சு. இதுவரை அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எந்த இதுவுமே இல்லை. அவரோட சேர்ந்து மொத்தம் 15 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. பட் 15 பேரில் 8 பேரை விட்டுட்டாங்க. 7 பேர் மட்டும் பிடிச்சிருக்காங்க. 7 பேர் வந்து வேறு ஸ்டேட்டை சேர்ந்தவங்க. அந்த 7 பேரில் இவர் மட்டும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவர் மட்டும்தான் சாதாரண க்ரூவாக செயல் பண்ணுறாள். மற்ற எல்லோரும் ஆஃபீஸர் ரேஞ்சில் செயல் பண்ணுறாள். அது எதுக்காக அவங்க இப்போ பிடிச்சி வச்சுருக்காங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து இந்தியன் நேவி வந்து ஒரு 150 பேரை வந்து நம்ம இங்கே லட்சத்தீவு பக்கத்தில் தண்ணி பிடிக்க வந்தவங்கள சோமாலியாங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லி இந்த 7 பேரையும் பிணக்கைதி மாதிரி பிடிச்சி வச்சுருக்காங்க. ஆனால் அதனால் பாதிக்கப்படுறது இந்த ஃபேமிலி. ஏன்னா இந்த ஃபேமிலியில் இந்த பையனை வச்சு தான் அவங்களோட லைஃப் எல்லாமே இருக்குது. அப்புறம் இந்த பையன் பிடிபட்ட பிறகு ஒரு லாஸ்ட்டு ஒரு இப்போது கடைசிலேருந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் அவங்க வந்து சம்பளம்லாம் அனுப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு 4 மாதமாக சம்பளம் ஒன்றும் அனுப்பலை, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணாங்க. அதனால் அந்த வீடு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அந்த வீட்டில் அவனை நம்பி 2 அக்கா, ஒரு அக்கா, 2 தங்கச்சி, ஒரு அண்ணன், எல்லாருமே அந்த பையன்ட வருமானத்தை வச்சு தான் இருக்காங்க. இப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த பையன் பிடிபட்ட பிறகு இந்த 15 மாதத்துக்கு இடையில அவங்க முதல்ல போய் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை போய் பார்த்து சொல்லியிருக்காங்க, மனு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்புறம் ஜிகே வாசனை டைரெக்டாக தனிப்பட்ட முறையில் அவங்க பார்த்து சொல்லியிருக்காங்க. அதுபோக எங்கள் ஊர் சார்பிலையும் போய் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் எங்களுக்குன்னு ஒரு யூனியன் இருக்குது, நேஷனல் யூனியன் சீஃபர் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு யூனியன் இருக்குது. அந்த யூனியன்லேயும் பார்த்து மனு கொடுத்துருக்காங்க. அதன்ட்ட ஹெட்டை பார்த்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. யாருமே ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அது என்ன ரீசனுமே தெரியல. அந்த யூனியன் ஏன் ரெஸ்பான்ஸ் கொடுக்கலன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா நார்மலாக எங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் அந்த யூனியன் தான் பார்க்கும். என்ன யூனியனுக்கும் அந்த கம்பெனிக்கு என்ன கான்டாக்ட் அதன்ட்ட பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. நார்மலாக இப்போ இதுக்கு முன்னாடிலாம் சோமாலியாவில் எங்கள் பக்கத்து ஊரை சேர்ந்த பசங்கள்லாம் பிடிபட்டாங்க. அதுக்கெல்லாம் யூனியன் வந்து சப்போர்ட் கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. இப்போ வந்து பண்ணலை. அது ஏன் என்ன ரீசன் இன்ன வரைக்கும் எங்களுக்கு அந்த ரீசனை பற்றி தெரியல. அதுக்கப்புறம் இது சம்மந்தமாக நாங்கள் எங்கள் ஊரில் உள்ள எல்லா சீமனும் நாங்கள் ஒரு 600-700 சீமன் இருக்கோம். அவங்க ப்ளஸ்ஸு எங்கள் ஊர் மக்கள், வேறு எங்கள் ஊரோட ஃபாதர், சர்ச்சில் உள்ள ஃபாதர், எல்லோரும் சர்ச்சில் உள்ள ஃபாதர் தலைமையில் இப்போ உள்ள சீமன்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஜனவரி 6 நாங்கள் வந்து ஒரு தூத்துக்குடி ராஜாஜி பூங்கா முன்னாடி இதுக்காக ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடந்துடும். அதுக்கு வந்து இந்த தூத்துக்குடி துறைமுக ITF தலைவர்னு சொல்லுவாங்க, அவர் துறைமுக சத்யா, நிறைய பேர் அந்த சம்மந்தப்பட்ட எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருந்தோம். எல்லோரும் வந்திருந்தாங்க. ஒரு போராட்டம் இருந்தாங்க. பட் அந்த போராட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் இருந்துச்சு. என்னென்னா அந்த சோமாலியாவை சேர்ந்தவங்க கம்பெனிகிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. இவங்க கம்பெனிக்காரங்க சோமாலியாக்காரங்கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. பட் அது எந்தளவுக்கு இப்போ பதில் கிடைக்குன்னு எங்களுக்கு தெரியல. அது நாங்கள் எதிர்பார்த்து இருக்கோம், எதாவது நல்ல விதமாக நடக்கும்னு சொல்லி. இப்போ வந்து மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க என்ன மாதிரி முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க? அவங்களும் அந்த இவரோட பிடிபட்டது வந்து ஒரு 7 பேரில் ஒரு தலைமை என்ன சொல்ல சீஃப் இன்ஜினியர்னு சொல்லி ஒரு ஆள் இருக்கார். அவரோட பையன் வந்து அவருக்காக ஹைகோர்ட்டில் பாம்பே ஹைகோர்ட்டில் கம்பெனி மேலே கேஸ் போட்டிருக்காரு. அவர் கேஸ் போட்டு அந்த பேப்பர்ஸ்லாம் அனுப்பிவிட்டு இவங்க எல்லோரும் போய் சைன் போட்டு பாம்பேயில் போய் சைன் போட்டு கோர்ட்டில் ஆஜராகிட்டு வந்திருக்காங்க. அது மூலமாக கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க ரெஸ்பான்ஸ் வரும்னு சொல்லி எதிர்பார்த்துருக்காங்க. என்னன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி கம்பெனி கூப்பிட்டு பேசிட்டு எல்லாரையும் பைசா கொடுப்பேன், எல்லாம் நடக்கும், பையன் சீக்கிரமாக வந்துடுவான்னு சொன்னாங்க. பட் அதை பற்றி இன்னமும் ஒரு இது இல்லை. 15 மாதமாச்சு. இப்போ அவங்க வீட்டுக்கு ஒரு வருமானம் இல்லாமல் அவங்க நீங்கள் பார்க்க தான் சரிங்க அந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி கிடைக்கும். இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை பற்றி ஒன்றும் இது பண்ண மாட்டேங்கி. ஜிகே வாசன் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர் தான், அவரும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. நிறைய இது சம்மந்தப்பட்ட நம்ம தமிழ்நாட்டில் இருந்தும் நிறைய அமைச்சர்ஸையும் பார்த்து நாங்கள் மனுலாம் கொடுத்துருக்கோம். ஒரு இதுவுமே இல்லை. பார்ப்போம், ஏதாவது நல்ல விதமாக நடக்கும்னு எதிர்பார்க்கும். அதாவது மொத்தம் 15 பேரை பிடிச்சாங்க சரியா. அதில் 8 பேரை விட்டுட்டாங்க. 8 பேரில் 7 பேரை அவங்க வந்து பிடிச்சி கப்பல்லேருந்து பிடிச்சி சோமாலியாவில் ஒரு தனிப்பட்ட இடத்துல காடோ செடியோ எங்கேயோ வச்சுருக்காங்க. இப்போ வந்து கப்பலில் இருந்தால் கப்பலோட ஓனர் வந்து போராடி அதை கப்பல் அவங்கள கோடிக்கணக்கில் உள்ளது, அதை மீட்கிறதுக்காக எதாவது பண்ணுவாங்க. பட் இது வந்து ஒரு அவங்க தனியாக அதை கடத்தி கொண்டு போனதுனால அந்த கம்பெனி ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்குது. இதை வந்து இப்போது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணால் அந்த பையனுக்கு வர்றதுக்கு ஏதாவது வழிமுறை உண்டு. அப்படி இல்லைன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். தெரியலை என்ன சிச்சுவேஷன் சொல்லி. அதை இந்த கவர்மெண்ட் தான் தீர்மானிக்கணும். டனிஷ்டம் 10வது மாதம் 10வது வருஷம் 9ஆம் மாதத்தில் டனிஷ்டம் கப்பல் ஏறினோம். அப்போ சோமாலி நாட்டை கடந்து போக முன்னாடி அவன் பேசியிருக்கான் வீட்டில், நான் இப்படி எந்த நாட்டுக்கு போகிறேன்னு சொல்லி அவன் பேசியிருக்கான். பேசினதுக்கப்புறம் அவன் பேசி 1 வாரத்துக்கு முன்னாடி அந்த 1 வாரம் கழிச்சதுக்கப்புறம் டனிஷ்டம் கப்பல் வந்து பிடிபட்டுட்டுன்னு சொல்லி
செய்தி வந்திருக்கு. அது வந்து கம்பெனிக்காரங்க எங்களுக்கு சொல்லல. எங்கள் பிள்ளைங்க பாம்பேயில் இருந்த இடத்துல தான் இந்த கப்பல் பிடிபட்டிருக்கு. அப்போ டனிஸ்டன் அந்த கப்பலில் இருக்கிறான், அப்போ டனிஸ்டன்ட்ட கப்பல் தான் அப்படின்னு சொல்லி அந்த பையன்மார்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த பையன்மார்களுக்கு தெரிஞ்சு தான் இங்கே எங்கள் ஊரில் உள்ள பையன்மார்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். இப்படி டனிஸ்டன் கப்பல் தான் சோமாலி நாட்டில் பிடிபட்டுட்டு, அவங்க அம்மாட்ட போய் சொல்லு, அவங்க அம்மாவுக்கு தெரியுமா என்னமோ தெரில அப்படின்னு சொல்லி அந்த பையங்களுக்கு சொல்லி போய் தான் அந்த பையங்க 2 நாள் கழிச்சு எங்கள் வீட்டில் வந்து சொல்லியிருக்கேன். இப்படி டனிஸ்டன் கப்பல் சோமாலியில் பிடிபட்டு தான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி. யார் சொன்னால் இல்லையம்மா, எனக்கு ஃபோன் பண்ணினானே மகன், இல்லைக்கா அந்த டனிஸ்டன் போன கப்பல் தான் சோமாலியில் பிடிபட்டுட்டுன்னு சொல்லி. அப்போ கம்பெனி எங்களுக்கு ஒன்றுமே சொல்லல. கம்பெனிக்கு உடனே தெரியும்ல நம்ம கப்பல் சோமாலி நாட்டில் பிடிபட்டுட்டு நம்ம பிள்ளைங்களோட இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியத்தானே செய்யும். தெரிஞ்ச அந்த தாய்மார்களுக்கு அந்த ஓனர் வந்து சொல்லல. எங்கள் கப்பல் பிடிபட்டுட்டு நீங்கள் பயப்படுவீங்கன்னு எந்த எதுவுமே சொல்லாத அளவுக்கு அவங்க பாட்டுக்கு அசால்ட்டாக இருந்துட்டாங்க. நாங்கள் தான் ஃபோன் பண்ணி இந்த இப்படி டனிஸ்டன் போன கப்பல் பிடிபட்டுட்டாமே உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் பிடிபட்டாங்க, நாங்கள் சீக்கிரம் எடுத்துருவோம், நாங்கள் இப்போ உடனே எடுத்துருவோம், எங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கு வந்து அது எங்கள்கிட்ட அசால்ட்டாக சொல்லிவிட்டு மாதம் கடிதம் அனுப்பி விட்ருக்காங்க. கப்பல் பிடிபட்டது உண்மை, டனிஸ்டன் போன கப்பல் தான் அப்படின்னு சொல்லி மாதம் வந்துட்டு. இதே அவங்க பிள்ளைங்க இப்படி இருந்து மாதம் காகிதம் அனுப்புனா அவங்க பொறுப்பாங்களாம். அப்போ அவங்கள்ட்ட பணம் இருக்குங்கிறதுல தானே, பணத்தை வச்சு நம்ம எதையும் சாதிக்கலாம். நாங்கள் இந்த பிள்ளைங்க நாங்கள் நல்ல மாதிரி இருக்கணும், காலை முடிச்சுட்டு நாங்கள் கஷ்டப்படவா அப்படின்னு சொல்லி தானே நாங்கள் இருந்த வீட்டையெல்லாம் விற்றுட்டு இவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இவளுக்கு ஒரு 3 பவுன் மட்டும் அவளுக்கு தாலி போட்டுருந்தோம். அதையும் சேர்த்து இவளுடைய நாங்கள் விற்று நம்ம வந்து இதெல்லாம் விற்று வீடு வாசலாம் விற்று கொடுத்தா நாளைக்கு நம்ம பிள்ளை உழைச்சி நல்ல மாதிரி நமக்கு உழைச்சி தரும், நம்ம நல்ல மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிற இடத்துல நாங்கள் இப்படி செஞ்சோம். ஆனால் நாங்கள் நினைக்காத அளவுக்கு அந்த கம்பெனி மாதம் காகிதம் அனுப்பி எங்களுக்கு பதில் சொல்கிறாங்க. சொல்லி அப்போ நாங்கள் திரும்பி எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு ஹிந்தியில் பேச தெரியாது, எங்களுக்கு படிப்பறிவும் கிடையாது, நாங்கள் கடலோடைய தானே, நாங்கள் அதிகமாக படிப்பறிவு இல்லாதனால தான் நம்ம இப்படி கஷ்டப்பட நம்ம பிள்ளைனா நல்லா இருக்கிறது நாங்களும் கடனை வாங்கி பிள்ளைங்கள படிக்க வச்சு திருப்பி நாங்கள் அனுப்புனதுக்கு நாங்கள் மறுநேரம் ஃபோன் பண்ணி கேட்கும் போதெல்லாம் நாங்கள் சோமாலிகிட்ட பேச்சுவார்த்தை வச்சுருக்கோம், எப்போ பார்த்தாலும் இந்த வார்த்தை தான் அவங்க எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. அது எங்களுக்கு ஹிந்தி தெரியாதனால நாங்கள் இன்னொரு ஆள் மூலியமாக தான் நாங்கள் கேட்க வேண்டியதாக இருக்குது. வர்ற லெட்ரு பூரா இங்கிலீஷ்லேயே ஹிந்திலேருந்து தான் வருது, எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எங்கள் பிள்ளைங்க இங்கே கப்பல் போகிற பிள்ளைங்க இருக்கிறதுனால அவங்கள்ட்ட நாங்கள் கேட்டு அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். கடைசியில் கேட்கும்போது நாங்கள் ரிலீஸ் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி 2011 ஏப்ரல் மாதம் ஒரு நேரம் ஃபோன் வந்துச்சு, அம்மா நாங்கள் ரிலீஸ் ஆக போகிறோம், கம்பெனி வந்து கேட்குற பணத்தை நாங்கள் கொடுக்க போகிறோம், இந்த ஏப்ரல் மாதம் நாங்கள் கடைசியில் வீட்டுக்கு வந்துடுவோம்மா அப்படின்னு சொல்லும்போது நாங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தோம். ஆண்டவரே சீக்கிரம் எங்கள் பிள்ளைங்க வரட்டும் அப்படின்னு நாங்கள் சந்தோஷப்பட்டிருந்தோம். அப்போ கேட்குற பணம் 25 கோடி கேட்குறாங்க. அதுக்கு முதல்ல நிறைய கேட்டிருப்பாங்க போல், அதுக்கப்புறம் 25 கோடி கேட்குறாங்க, கம்பெனி கொடுப்பேன்னு சொல்லிட்டோமா அப்படின்னாங்க. அப்போ அந்த மாத கடைசியில் அவன் மாத தொடக்கத்தில் எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டான். மாத கடைசியில் பிள்ளைங்க வந்துடும் நமக்கு அப்படின்னு நினச்சிருந்தோம். திடீர்னு ஃபோன் வருது, சோமாலி நாட்டில் உள்ள ஆட்களை அந்த கப்பலை பிடிச்சிருந்த சோமாலி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் எங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு போல அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு பதில் வருது, 15 பேர்ல 8 பேர் தான் வந்துட்டாங்க. அப்போ 8 பேர் வந்திருக்கானா, அப்போ யார் அவங்க கூட போயிட்டான்னு தெரியலையே, இன்னும் 7 பேர் யார் கூட போயிட்டாங்க தெரியலையே, அப்போ அவன் கொண்டு போயிட்டானா என்ன செஞ்சுட்டானாங்கிற ஒன்றுமே தெரியலன்னு சொல்லி நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும் போது கம்பெனி அப்போ கூட எங்களுக்கு என்ன பேர் சொல்லுது, உங்கள் டனிஸ்டன் வந்துட்டான், உங்கள் டனிஸ்டன் விடுதலை ஆயிட்டாமா, நீங்கள் பயப்படாதீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு மேடம் இங்கே வந்துருந்தாங்க எங்களை பார்த்து பேசுறதுக்கு, ரொம்ப நல்ல ஆறுதலாக சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னது பூரா அவ்வளோ டூப்ளிகேட்டாக தான் இருந்திருக்கு. அவங்கள்ட்ட கம்பெனியை நாங்கள் எதுவுமே செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஆறுதல் தான் எங்களுக்கு சொல்ல வந்திருக்காங்க அவங்க. இப்போ தான் அந்த கதையெல்லாம் தெரியுது. அப்புறம் 7 பேர் எங்கே கேட்டதுக்கு உங்கள் டனிஸ்டன் இருக்காங்க, திரும்ப தான் தெரியுது டனிஸ்டன் அதில் கிடையாது. அப்போ அந்த 7 பேரோட அந்த அப்போ 8 பேர் பாம்பேக்கு இன்னும் அந்த கப்பல் வரையில் அங்கே தான் கிடக்க. அந்த 7 பேரையும் மீட்டு எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த கப்பல் இங்கே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுவாரம் பார்க்கணும் கப்பல் பாம்பேக்கு வந்துச்சு. அப்போ பிள்ளையும் வரல, அப்போ பாம்பேக்கு கப்பல் வந்துட்டுனா அப்போ என்ன அர்த்தங்கிற கேட்கும்போது நாங்கள் சீக்கிரம் எடுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, கவர்மெண்ட் வந்து 160 பேரை சோமாலி ஆட்களை பிடிச்சி வச்சிருக்குது, அதனால தான் இந்த 7 பேரையும் பணக்கைதியாக வச்சுருக்காங்க. நாங்கள் இன்னும் வந்து சோமாலிகிட்ட எங்களுக்கு எந்த பேச்சு கிடையாது, நாங்கள் பணத்தை கொடுத்து நாங்கள் தோற்று போயிட்டோம், அவங்க கேட்ட அமௌண்ட்டை நாங்கள் கொடுத்து நாங்கள் தோற்று போயிட்டோம். அதனால இனிமேல் நாங்கள் கவர்மெண்ட்டோட தான் நாங்கள் பேச்சு வைக்க முடியும், சோமாலியாட்ட எங்களால் பேச்சு வைக்க முடியாது, கவர்மெண்ட்டில்
பேச்சு வச்சா தான் இதுக்கு ஒரு முடிவு வரும்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு நாங்கள் இவ்வளோ நாள் கவர்மெண்ட்டோட பேசுகிறாங்க. ஒரு நேரம் பாம்பேக்கு மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அந்த கேப்டன் எல்லோரும் வந்துட்டாங்க இல்லையா பாம்பேக்கு. அப்போ அந்த நேரத்தில் மீட்டிங் வந்தாங்க. எங்கள் சித்தி எங்கள் சின்னப்பா போயிருந்தப்போ அப்போ கேப்டன்கிட்ட கேட்கும்போது சொல்லியிருக்காங்க, நான் இது முதல்ல எங்களுக்கு சோமாலி பிடிக்கும் போது 4 பேர் 5 பேரை ஒவ்வொரு ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சிருவாங்க. அப்போ அப்படி தான் எங்களையும் அடைக்க போகிறாங்க போல. பணத்தை வாங்கவும் சோமாலிலேருந்து ஃபோன் பண்ணி அவன் ஆட்களை வரவழைச்சிட்டு பணத்தை பங்கு போட்டு எடுத்தான். அப்போ எடுக்கும் போது நாங்கள் 15 பேரும் ஒன்று போல தான் வரிசையில் நாங்கள் நின்னோம். எங்கள் 15 பேரும் தான் விட்டுறோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஏற்கனவே பிரித்து ஒவ்வொரு ரூமில் அடைப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளை இப்போவும் அப்படியே வரிசையை விட்டு ஒவ்வொரு ஆட்களும் இப்படி கை போட்டு கூப்பிட்ட மாதிரி தான் கூப்பிட்டுருக்காங்க. அப்போ நம்ம மறுநேரமும் அவன் இப்போ நம்ம பணத்தை வாங்கிட்டான்ல, இப்போ கோவந்துருக்கு நம்மளை என்ன பண்ண அடிக்க போகிறான் போல அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிருக்காங்க. இவங்க நினச்சி ஒரு 8 பேரை ஒரு ரூமில் கொண்டு அடைச்சது. இவங்க இந்த 8 பேர் ரிலீஸ் ஆயிருக்காங்களே, இவங்கள தனியாக ஒரு ரூமில் கொண்டு அடைச்சிருக்காங்க. அந்த ரூமில் அடைச்சதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன நடந்தது தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரமாக அந்த ரூமில் எங்களுக்கு எந்த காற்றும் வரல. ஒரு மாதிரி மூச்சு முட்டுது. இவ்வளோ நேரம் ஆகிட்டே, அப்போ என்ன பண்ணுறான், பணத்தை வாங்கிட்டு போயிட்டானா, ஆட்கள் இன்னொரு இடத்துல அடைச்சிட்டானா அப்படி தெரியலன்னு சொல்லி நாங்களாக கதவை அடைச்சிட்டு நாங்கள் வந்தோம். வந்ததுக்கப்புறம் தான் பார்க்க ஒரு ஜனம் கிடையாது. யார் இருக்கீங்களா நாங்கள் கப்பலில் ஓடி போய் கேட்டோம். கடைசியில் அங்கே ஒரு சனம் கிடையாது. நாங்கள் 8 பேர் தான் இருக்கிறோம், 7 பேர் கிடையாது. அப்படியே உடனே நாங்கள் கம்பெனிக்கே ஃபோன் பண்ணிட்டோம், இப்படி 8 பேர் நாங்கள் இருக்கோம், 7 பேரை காங்கல அப்படின்னு சொல்லி. அவ்வளோத்துக்கு காங்கலன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள மணி நேரம் ஃபோன் வந்துட்டு ஆஃபீஸர் தான் ஃபோன் பண்ணுறாங்க. எங்களை சோமாலி நாட்டில் எங்களை இறக்கிட்டான், நீ கம்பெனிக்கு சொல்லிடு, அங்கே 160 பேரை வச்சிருக்கனால தான் எங்களை சோமாலியை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதாக இவங்க அந்த பாம்பேக்கு மீட்டிங் போயிருந்தாங்களே எங்கள் சித்திலாம். அப்போ அந்த கேப்டன் சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கே 7 பேர் இருக்காங்களே, அவங்க மனைவிலாம் சண்டை போட்டிருக்காங்க. அவங்க கூட சண்டை போட்டு கம்பெனி கேட்க எங்கள் பிள்ளைக்கு என்னதான் வழின்னு கேட்காம சொல்லியிருக்காங்க, நாங்கள் சீக்கிரம் எடுத்துருவோமா, கவர்மெண்டோட நாங்கள் பேச்சு வச்சுருக்கோம், அவங்களும் நாங்களும் தான் பேச முடியும். இப்போ சோமாலிக்கு அவங்களுக்கு எந்த பேச்சில் போயிட்டு நாங்கள் பணம் கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டோம் இல்லையாம்மா. இந்த இவ்வளோ நாள் கவர்மெண்ட்டில் பேச்சு வச்சுங்க தானே பேச்சு அவங்க வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எங்கள் பிள்ளைக்கு எந்த பதிலுமே கிடையாது. அப்போ நாங்கள் கேட்கும் போது கவர்மெண்ட் தான் பேசணும்னா அப்போ கவர்மெண்ட் இதே அவன் பிள்ளை சோமாலி நாட்டில் கொசு கடிக்கல, அந்த மழை தண்ணிக்கல, எந்த காட்டில் கொண்டு போட்டு உடுத்த ஒரு துணி கிடையாது, அழுக்கு துணியோட தானே இருப்பாங்க. இது அவன் பிள்ளை இருந்துச்சுன்னா வச்சிருப்பானே எவ்வளோ நாளும். இப்போ அவன் பிள்ளையா இருக்கு, நம்ம பணத்தை வாங்கிட்டு நம்ம கப்பலில் ஒரு பணம் கொண்டு போயிருக்கேன். அவன் நம்ம ஒரு பணம் கொண்டு போனால் ஒரு பண்ணி முடிஞ்சு போச்சு. பணம் கேட்டால் அவன் பிடிச்சான், பணத்தை கேட்டால் நம்ம பணத்தை கொடுத்து கதை முடிஞ்சு சொல்லி கம்பெனி அப்படியே அசால்ட்டாக இருக்கு. பிள்ளைய பார்த்தவங்க பிள்ளைய கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இடையில கொஞ்சம் சம்பளம் வந்துருந்தது. அந்த சம்பளத்தையும் கூட எங்களுக்கு சம்பளம் வேண்டாம், எங்கள் பிள்ளை தான் வேணும் மாட்டி. எங்கள் கஷ்டத்தில் தான் நாங்கள் அந்த சம்பளத்தை நாங்கள் வாங்கிக்கிட்டு இருந்தோம். சம்பளமும் திடீர்னு நிப்பாட்டிக்கிட்டாங்க. அப்போ ஒரு மேடம் எங்கள் வீட்டுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வந்துட்டாங்க சிஸ்டர். அவங்க வந்திருந்தாப்போ அப்போ அந்த பிள்ளைக்கு இருதய நோய் ஏற்கனவே டனிஸ்டன் தங்கச்சிக்கு இருக்குது. அப்போ அந்த இருதய நோயெல்லாம் ரொம்ப பலவீனப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு. அப்போ அவங்க அவளை விசாரிக்கும் போது தான் இருக்காங்க சம்பளம்லாம் வருதாமா அப்படின்னு. அப்போ தான் தெரியுது சம்பளமே எங்களுக்கு வரையில. அப்போ அந்த மேடம் இன்னொரு மேடத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. சொன்னாங்க நெட்டில் நாங்கள் போட்டு விட்டுட்டோம், நெட்டில் கம்ப்யூட்டரில் நாங்கள் போட்டு விட்டோம். நெட்டு கம்ப்யூட்டர்லாம் பார்க்குற அளவுக்கு தான் அவங்க கம்பெனி வாசலில் நாங்கள் நிற்கணும். நெட்டில் போட்டு விட்றாக்கா எங்கள் பிள்ளை உங்கள்கிட்ட வேலைக்கு வந்துச்சு. இப்போ கவர்மெண்ட்டும் முடிவு எடுத்த மாதிரி தெரியல. நாங்களும் மறுநேரம் ஜனவரி 6ஆம் தேதி நாங்கள் போய் உண்ணாவிரதம் இருந்து எங்கள் ஃபாதர் எங்கள் ஊர் மக்கள் எல்லாரும் கப்பல் போகிற எல்லா பிள்ளைங்களுமே சேர்ந்து நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் உண்ணாவிரதம் அங்கே இருந்து மீட்டிங் போட்டிருந்தோம். கடைசியில் கலெக்டர்ட்டையுமே நாங்கள் மறுநேரம் மனு கொடுத்து வந்திருக்கோம். அவங்களும் எடுக்கன்னு தான் சொல்கிறாங்களே ஒழிஞ்சு இன்னும் எந்த இதுவுமே கிடையாது. அப்போ எங்கள் பிள்ளைக்கு என்ன முடிவு எல்லாம் சொல்கிறாங்க, கவர்மெண்ட் தான் கேட்கணும், கவர்மெண்ட் எதுக்கு கேட்க மாட்டேங்குது? கலவரத்தை திங்கிற அவன் சிறையில் இருக்கிறான். நாங்கள் உழைச்ச அன்னாடு வயிற்ற கழுவுறவங்களுக்கு இது கேட்க மாட்டாங்களா? அப்போ கஷ்டப்பட்டு போனீங்கன்னா எங்களுக்கு வாழவே அப்போ முடியாதுல்ல. இன்னைக்கு படித்தா நல்ல வேலை இல்லைன்னா தானே பிள்ளைங்க கப்பல் போகுது. இப்போ அவன் கப்பலை கொண்டு இப்போ அவன் கப்பல் கடலில் கிடந்துன்னு இப்போ ஏதோ முடிவு எடுப்பாங்க. இப்போ அவன் கப்பல் ரன்னிங் ஆயிட்டு இப்போ யார் ஏதாவது முடிவு சொல்றீங்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கு. இவங்க கேட்காங்க கவர்மெண்ட்டே கவர்மெண்ட்டுக்கு இந்த கதை இன்னும் வர போன மாதிரியே தெரியல எங்களுக்கு.
இவங்க கவர்மெண்ட்னு எங்கள்கிட்ட சும்மா தான் சொல்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு படிப்பறிவு கிடையாது. அவங்க சொல்கிறது வந்து நாங்கள் கேட்குறோம்ல. கம்பெனியில் பேச வச்சுருக்கோம், கவர்மெண்ட்டில் பேச வச்சுருக்கோம், கவர்மெண்ட்டில் பேச வச்சுருக்கோம் சொல்லி இது முழுக்க கம்பெனி தான் தப்பு செய்யுது. கம்பெனிக்கு என்ன இப்போ நம்ம சம்பளத்தை அனுப்புனா சம்பளத்தை வாங்கிட்டே இருந்தாங்க, பிள்ளைகளை கேட்க மாட்டோம் நினச்சிருந்தாங்க. நாங்கள் பிள்ளைகளை கொடுத்து இப்போ டார்ச்சல் பண்ண போய் இப்போ சம்பளத்தை நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா சம்பளம் தர முடியாதான். எங்களுக்கு சம்பளம் வேணும், எங்களுக்கு எங்கள் பிள்ளை தான் வேணும். எதுக்கு பிள்ளைய மீட்டு எடுக்க மாட்டேங்காங்க? யாருமே பிள்ளைய கேட்க மாட்டேங்கன்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. யாரை நம்பி தான் அங்கே போயிருக்கேன்? எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள அரசு தானே எங்களுக்கு பேசணும். எங்களுக்கு அரசாங்கம் தானே பேசணும். அதுவும் பேசாமல் இதுவும் பேசாமல் இருந்தா இப்போ எங்கள் வாழ்க்கைக்கு என்னதான் முடிவு? பிள்ளைய பார்த்து அப்போ நாங்கள் அப்படியே தெருவில் விட்ட மாதிரி தான் இப்போ இருக்கு. தாய் வந்து இன்னைக்கு ஒரு தாயிட்ட சொல்ல முடியாம அக்காட்ட சொல்லியிருக்கேன், அம்மா எக்கா நீ அம்மாவும் அப்பாவும் பத்திரமா பார்த்துக்கணும். அப்போ அந்த பிள்ளை அங்கே என்ன சூழ்நிலையில் இருக்கு? இந்த வார்த்தை சொல்லும் போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தானே வருது. அது திங்கல எங்கிற ஒண்ணுமே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எந்த பதிலுமே எங்கள்கிட்ட கிடையாது. எங்க புள்ள இப்ப உயிரோட இருக்கா இல்லையாங்கிற பதிலே எங்களுக்கு கிடையாத அளவுக்கு இருக்கு. முதல்ல கம்பெனில போன் வந்துச்சு, இப்ப எதுவுமே கிடையாது. நாங்க இப்ப போன் போட்டாலும் அட்டன் பண்ற மாதிரியும் கிடையாது. அவங்களோட கடிதமும் கிடையாது. இப்ப யார் வர பொறுத்துங்கிற எதுவும் கிடையாது. இப்ப எங்களுக்கு எந்த இதுவுமே இல்லாத அளவுக்கு இப்ப எங்களோட ஆறுதலுக்கு இப்ப எங்க ஊரு பிள்ளைங்க இருந்தனாதான் இப்ப என்ன ஏதுன்னு சொல்லி எங்களுக்கு வந்து கேட்டு எங்க நாங்க தெரிகிற அளவுக்கு இருக்குது. கவர்மெண்ட் ரொம்ப சஸ்பென்ஸா தான் இருக்குது. கவர்மெண்ட் நம்பி தானே நாங்க இருக்கோம். மக்கள் யாரை நம்பி இருக்கோம்?